அவருடைய அந்த ஓவர் கான்ஃபிடென்ட், ரொம்ப ஓவரா தன்னை வந்து வெளிப்படுத்திக்க, பொதுவாக இந்த இன்டெலெக்சுவல் பீப்புளுடைய ஒரு பெரிய நெகட்டிவ் இதுதான். கள சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா 2011 அவர் அதிமுகவோட சேர்ந்து மீண்டும் அதே ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் இவருடைய அந்த செல்வாக்கை பார்த்துக்கிட்டு அதிமுக திமுக என்று மாறி மாறி பயணப்பட்டாங்க. அதிமுகவோட சேர்ந்து பயணப்பட்டார். ஒரு காலத்துல இவர் தன்னை வந்து ஒரு சுப்பீரியராக நினைச்சாரு. ரெண்டாவது அவர் முன்னிறுத்தினது வந்து இனிமே தம்முடைய சமூகம் வந்து பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். காரணம், அடிப்படையில் பறையர்கள், பல்லர்கள், சாணார்கள் என்கிற அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல சாணார் சமூகம் போராடி நாடார்களாக நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போனாங்க. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ அவர்கள் சாணார்களாக இருந்து நாடார்களாக மாறிய அப்புறம் அவர் இன்னைக்கு தொழிலதிபர்களாக மாற்றம் கண்டார்கள். இன்னைக்கு அண்ணாச்சிகளாக தங்களை வந்து இன்னைக்கு உயர்ந்த ஜாதிகளாக இது பண்ணாங்கல்ல, வணிக சமூகமாக மாறினாங்கல்ல. அது போன்ற ஒரு நிலைப்பாடு நம்ம சமூகத்துக்கு இருக்கணும். அடிப்படையில் பல்லர் சமூகம் என்பது நம்மெல்லாம் இந்திரனுடைய வம்சம், தேவேந்திரன், தேவர்களுடைய குரு என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய, நம்மெல்லாம் அவர்களை சார்ந்தவர்கள். நம்ம உண்மையிலே அப்படிலாம் பேச ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட வந்து நாங்கெல்லாம் உயர்ந்த ஜாதியினர் கூட பேசினார். அவருடைய மனநிலை வைங்களேன், பேசினாரு.